ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திடீர் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் ரிப்போர்ட்ல பயன்படுத்திக்கக்கூடிய சில கீவேர்ட்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஏசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசட் கிளாசிபிகேஷன், அதாவது வங்கிகள் நான் சொன்னபடி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை சிவிலுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. அதுல வாடிக்கையாளர் பணத்தை சரியான முறையில் சரியான தேதியில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த அசட் கிளாசிபிகேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. டிபிடி அப்படின்னு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு 3 இலக்க நம்பரை கொடுத்துருப்பாங்க. இதன் மூலியமா தான் வாடிக்கையாளர் எவ்வளவு நாள் தள்ளி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல வாடிக்கையாளர் சரியான பேமெண்ட் பண்ணியிருக்காங்களான்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு 3 0 இருக்குது அப்படின்னா நீங்க கரெக்டான நேரத்துல உங்க பணத்தை செலுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். டிபிடி 010 அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க பணத்தை 10 நாள் கழிச்சு தான் டியூ டேட்டுக்கு அப்புறமா கட்டிருக்கீங்க. டிபிடி 115 அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க 115 நாள் கழிச்சு தான் உங்க பணத்தை செலுத்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். எஸ்டிடி அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அர்த்தம். நீங்க எந்த வித தப்பும் இல்லாமல் உங்கள் பணத்தை கரெக்டான நேரத்தில் கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கீவேர்ட் இருக்கும். எஸ்எம்ஏ ஸ்பெஷல் மென்ஷன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நீங்க கரெக்டா பணத்தை ஒரு நாள் கட்டிட்டு இருக்கீங்க, ஆனா இப்போ பணத்தை ஒரு தவணை விட்டு இல்ல ஒரு 10 நாளோ இல்ல ஒரு 4 நாளோ தவணை விட்டு பேமெண்ட் பண்றீங்கன்னா எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எஸ்யூபி அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட், அதாவது நீங்க 90 நாளுக்கு மேல் தான் உங்கள் பேமெண்ட்டை ஒவ்வொரு மாசமும் பண்றீங்க அப்படின்னா எஸ்எம்ஏ அப்படின்ற கீவேர்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிபிடி டவுட்ஃபுல், அதாவது இந்த வாடிக்கையாளர் பணம் செலுத்துவாரா மாட்டாரா அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு டிபிடி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. டிபிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எல்எஸ்எஸ் கஸ்டமர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்எஸ்எஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவல் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அமௌண்ட் ஓவர் டியூ அப்படின்னா எவ்வளவு நீங்க பே பண்ணணும், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து, அதுதான் அமௌண்ட் ஓவர் டியூ. வங்கிக்கு நீங்க எவ்வளவு பணம் பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து பே பண்ணுறது தான் அமௌண்ட் ஓவர் டியூ. கேஷ் லிமிட், உங்க கிரெடிட் கார்டுல கேஷ் லிமிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை தான் இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. க்ளோஸ்ட் லோன் அக்கவுண்ட்ஸ், நீங்க ஒரு கடன் வாங்கிருக்கீங்க, சரியான முறையில அதை மூடிட்டீங்கன்னா க்ளோஸ்ட் லோன் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்ட்ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கு, அதாவது நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அப்போ இந்த நம்பர் தேவைப்படும், நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். கொலாட்ரல், செக்யூரிட்டி பேர்ல கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கொலாட்ரல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. கிரெடிட் லிமிட், உங்க எல்லாருக்குமே தெரியும், கிரெடிட் கார்டுல ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிரெடிட் லிமிட். டிபிடி அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ் பாஸ்ட் டியூ அப்படின்றதுதான் டிபிடின்னு சொல்லுவாங்க. இஎம்ஐ அமௌண்ட் அப்படின்றது ஒரு கீவேர்ட். இஎம்ஐ அமௌண்ட்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மாதம் நான் எவ்வளவு பணம் செலுத்தணும்னு சொல்றதுதான் இஎம்ஐ. ஹை கிரெடிட், நீங்க அதிகமா உங்க கிரெடிட் லிமிட்டை பயன்படுத்துறீங்கன்னா இந்த ஹை கிரெடிட்ன்றதை பயன்படுத்துவாங்க. NARNH அப்படின்ற கீவேர்ட் யூஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா நோ ஹிட் ஆர் நோ அக்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சிபில்ல ஒரு அக்கவுண்ட் இல்லைன்னா இது வரைக்கும் சிபிலுக்கு உங்களை பத்தி தகவல் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்போ ஒரு டைம் கடனை உங்ககிட்ட இருந்து வங்கியாலோ இல்ல வங்கி சார்ந்த நிறுவனத்தாலோ வாங்க முடியல அப்படின்னும் போது ரிட்டர்ன் ஆஃப் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரீஸ்ட்ரக்சர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 20 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க, ஆனா உங்களால அதுக்கு முன்னாடியே செலுத்திட முடியும் நீங்க நினைக்கும் போது நீங்க அதை போய் வங்கி கிட்ட சொல்லி எனக்கு 20 வருஷம் வேண்டாம் 15 வருஷமா மாத்தி கொடுங்கன்னு சொல்லும் போது அதை ரீஸ்ட்ரக்சர் லோன் பண்ணி மாத்துவாங்க. அதுதான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வங்கி வாங்க வேண்டிய பணத்தை வாங்காம
வங்கியும் நீங்களும் உட்கார்ந்து பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை டிரைவ் பண்ணி அந்த பணத்தை பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை செட்டில்டு அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் அன் அக்கவுண்ட் செட்டில் அப்படின்னா இந்த கணக்கை வங்கி இன்னொருத்தருக்கு வித்துருச்சு, இன்னொரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல வித்துருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அன் அக்கவுண்ட் சோல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. எவ்வளவு மாதங்களில் நீங்க அந்த பணத்தை செலுத்த போறீங்க அப்படின்றதுதான் இதோட விஷயம். சூட் ஃபைல் அண்ட் வில்ஃபுல் டிஃபால்ட். வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படின்னா நீங்க வேணும்னே கடனை செலுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சூட் ஃபைல் அப்படின்னா கேஸ் ஒன்று நீங்களா போய் கேஸ் வங்கியின் மீது போட்டிருந்தாலோ இல்ல வங்கியே நீங்கள் பணத்தை செலுத்தவில்லை என்று உங்கள் மீது கேஸ் போட்டிருந்தாலோ சூட் ஃபைல் வரும். இதெல்லாம் நான் சிபில்ல யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.